கிடையாது அப்படிங்கிறதுக்காக அரசியல் எந்த இடத்துல ஆரம்பிக்கப்பட்டது? இமானுவேல் சேகனுடைய கொலை வழக்கிலிருந்து அரசியல் ஆரம்பிக்கப்பட்டது. அவர் அரசியலில் ஆளுமை ஆகக்கூடாது என்பதற்காக தான் அவர் கொலை செய்யப்பட்டார் என்பதற்காக அவருக்கு நம்முடைய பாத யாத்திரையை தியாகம் செய்வதற்காக அவருடைய தியாகத்திற்கு நாம் உறுதுணையாக இருக்கும் போல தியாகத்துடைய நினைவிடத்தில் இருந்து அந்த பாத யாத்திரை தொடங்கலாம் என்று நான் இது ஏன் என்று கேட்டால் பரமக்குடி முன்னூலத்தூர் கமுதி வட்டாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 500 கிராமம் இருக்கு. அந்த கிராமங்கள் எல்லாம் நம்முடைய துவக்க விழாவுக்கு நாங்கள் வருவாங்க. மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூட உங்களுக்கு தெரியும். ஒரு போராட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு உண்ணாவிரதம் எங்க அளவு மாறாட்டம் மாறுதோ அங்கே வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு தெரியும், கெய்ரோவில் நடந்த ஒரு பெரிய போராட்டம், அதை எதுக்கான லட்சத்துக்கான போராட்டம் கொஞ்சம் ஃபேஸ்புக்கில் தான் போட்டான். அடுத்த நாள் 30,000 பேர் வந்து கூடினாங்க. அந்த அளவு மாறாட்டம் உங்களுக்கு இருக்கு. ஜாக்டாலஜிய போராட்டத்தை கூட பாருங்க, ஆர்கனைஸ்டா பண்றாங்க, அரசுடைய ஒருங்கிணைக்கிறாங்க. டெய்லி ரெவியூ மீட்டிங் போட்டுட்டே இருக்காங்க ஆன்லைன்ல. ஏன் அப்படின்னா டெமோக்ராட்டிக் த்ரெட்டிங், அதாவது ஜனநாயக முறைப்படி ஆளுங்கட்சிகளுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறதுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குன்ற ஒரு நோக்கத்தோட நம்ம இந்த இதை எடுக்கிறோம். இதுல ஏதாவது அரசியல் கட்சி இருக்கா? சத்தியமா சொல்ல எந்த அரசியல் கட்சி இதுல யாராவது வெட்டி வாங்கியிருக்காங்களா? ஒருத்தர் வெட்டி வாங்கலாம். வெளிப்படையா மக்களால் நேரத்தோட மக்களால் நடத்தக்கூடிய விஷயம். முதல்ல நாங்கள் என்ன பண்ண போறோம்னா அங்கெங்கிருந்து வந்திருக்கக்கூடிய சங்கங்களை ஒருங்கிணைக்கலாம். அன்னை சொன்ன மாதிரி சங்கங்கள் இந்த ஒருங்கிணைப்புக்குள்ள இருக்கிற வழிதான். அதே மாதிரி அமைப்புகள், சிறு சிறு அமைப்புகள் இருக்காங்க. அவங்க எல்லாத்துலையுமே நாங்கள் பேச போகிறோம். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை எடுத்துக்கிறோம். ரமேஷ் தேவேந்திரனோ சோழர் யார் இயங்குகிறீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமாக இருக்கிறதுனால் இதை நாம் கூறுகுடி தேர்வுக்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தணும். இப்போ அந்த பட்டியல் வெளியிட்டிருக்க பாத யாத்திரையை நம்ம எங்க தொடங்குற ஒரு இடத்த வச்சுக்காச்சு. அதுக்கு யாரை அழைப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதற்கு நம்ம பட்டியல் வெளியிட்டதற்காகவும் நம்முடைய பெயர் மாற்றத்திற்கு உறுதுணையாக இருந்த நம்ம ஒத்த சிந்தனையுடைய கட்சியிலே அழைப்பது, அவர்களை அழைத்து அந்த இடத்துல என்ன கொடியேசத்தை துவக்கி வருவது, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்பொழுது நாம் பாத யாத்திரையாக வரும்போது நம்முடைய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 10 நாளும் நம்மளுடைய யூடியூபர்ஸ் தான் நமக்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும். டி.கே. ராஜாவாக இருக்கட்டும், நம்ம வீரத்தமிழனாக இருக்கட்டும், வீரனாராக இருக்கட்டும், தினேஷாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஊடகங்கள் இருக்குது. இவர் எல்லாம் உயிர் இப்பொழுது நம்ம பேசக்கூடிய எல்லா விஷயமே சாதத்துக்கும் போகும், உலகத்துக்கும் போகும். ஆகையால அப்படியே நம்ம வரோம். ஒரு உதாரணத்துக்கு படிச்சிடும், இரவு மதுரையில் தங்குறோம் அப்படின்னா மதுரையில் நம்ம வந்து ஒரு 4-5 குழுக்களாக பிரிச்சிடும். 4-5 குழுக்களாக போயிட்டு பட்டியல் வெளியேற்றக்கான பரப்புரை நீங்கள் செஞ்சுட்டு நைட்டு ஒரு கிராமத்தில் தங்குற மாதிரி இருந்து அந்த கிராமம் அந்த நம்மளோட உணவுகளை அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். சரி, இப்போ இதில் பட்டியல் வெளியேற்றத்துடைய பாத யாத்திரை யார் வரலாம்? எல்லாருமே வரலாம். தொடர்ந்து வருகிறவர்களுக்கு நாங்கள் ஒரு திட்டமிட்டு தொடர்ந்து வருகிறவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், அதற்கான தேவைகளை நாம் பூர்த்தி செய்யணும். 10 நாள் நம்ம மெட்ராஸ் போக முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். 10 நாள் நம்ம காடு பூரா நடக்கிறது. ஒரு மரத்துக்கு முன்னாடியும் ஒரு வயலுக்கு முன்னாடி நடந்து வேஸ்ட். அந்த பெரிய உலக தலைவர்கள் எல்லாமே நடைபயணத்தை தான் வெற்றி பயணமாக சாட்டியிருப்பார்கள். ராகுல் காந்தி ஆகட்டும், வைகோ ஆகட்டும், வைகோ மட்டும் தொடர்ந்து நடந்தாரு. இன்னைக்கு நம்ம பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூட நடந்தார். ஆகையால் நம்ம அந்த கிராமத்தை நம்ம வந்து என்ன செய்யணும், பட்டியல் வெளியேற்ற முன்னிலை ஏற்படுத்திட்டு அடுத்து நம்ம வாகனங்களை ஏறிக்கணும். நம்ம அந்த வாகனங்களுக்கான எரிபொருள் செலவு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே வேற சப்ஜெக்டில் நம்ம பேசுகிறோம். அப்படியே அந்த டீம் வந்து மதுரையில் தங்கின பிறகு மறுநாள் காலையில் நம்ம என்ன செய்வோம், மீண்டுமாக நம்ம பயணத்தை தொடரலாம். இப்போ நம்ம ரூட் மேப் போடணும். எப்படி ரூட் மேப் பண்ணால் பரமக்குடியிலிருந்து மதுரை, இப்போ மதுரையை டச் பண்ணாத நம்முடைய மாவட்டங்கள் அவங்கள அந்த எல்லைக்கு வர சொல்லணும். உதாரணமாக இப்போ தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர்லாம் அந்த எல்லைக்கு மதுரைக்கு வர சொல்லி அங்கேருந்து அவங்க நடத்தலாம். பட்டியல் வெளியேற்றத்தில் நம்மளோட தொடர்ந்து நடக்கிறவங்க எல்லாருமே டி-லிஸ்ட் வந்து ஷெடியூல் காஸ்ட்னு அடிச்சது. என்ன பண்ணிடுது, டி-லிஸ்ட் வந்து ஷெடியூல் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அடிச்சிருது. நான் கூட சட்ட கட்சி வச்சுருக்கேன், எம்ப்ளாய்டு டி-லிஸ்ட் வந்து ஷெடியூல் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு நம்ம ஆசிரியத்தை அடித்து கொண்டு நம்ம வரணும். சரி, ஒரு 10 நாள் நடக்கும். நம்ம உடல் பலவீனமாகும், ஏதாவது நோய் இருந்தால் நம்மளோட இருக்கக்கூடிய நிறைய சங்கங்கள் ஆம்புலன்ஸ் இருக்கு. அந்த ஆம்புலன்ஸை நம்ம எடுத்துக்கொண்டு நம்மளுடைய பட்டியல் வெளியேற்றத்திற்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்களே நம்ம கூட்டிகிட்டு ஒரு ஏற்கனவே சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, ஒருத்தருக்கு நடக்கிறதுனால ஹார்ட் வரலாம். அப்போ என்ன செய்யும், இதெல்லாம் தடைபடாமல் இருக்காங்க. இம்மிடியட்டாக மருத்துவ சிறக்க நம்மளோட ஆம்புலன்ஸ் வரும். இதே தாண்டி நம்ம
பாதுகாப்போட நம்ம வளர்க்குறோம். சரி, பட்டியல் வெளியேற்றம் வருது, நம்ம நடத்தலாம். பச்சை சிவப்பு கொடி பிரச்சனை வருமா? வரும், கண்டிப்பா வரும். வருமானாதான் வரும். அப்ப அதுக்கு மாற்று ஏற்பாடாக நம்முடைய பயணிகள பச்சை சிவப்பு கொடியில இமானுவேல் சேர்ந்து படத்தை நம்ம நடைபெறாம பார்க்கணும். ஏன்னுட்டா எந்த அளவுலையும் நம்ம சொல்ல போகக்கூடாது. நீ பல முறையா யோசிச்சுன்னா நம்ம அதற்காக யோசிக்கணும். சரி, அது மட்டும் போதுமா? நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் கருப்பு கொடியை ஏந்தியும் கருப்பு பட்டை அணிந்து நம்ம இதில் என்ன செய்யணும்? நம்ம பயணிக்க போகிறோம். இந்த திட்டங்களை நம்ம எடுத்துக்கொண்டு சென்னை வரைக்கும் போகிறோம். இது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த ரூட் மேப்ல அந்த கரூர் போய் திருச்சி, தஞ்சாவூர், 2ஆம் மாவட்டம் வழியாக போகலாம்னு நம்ம ஆலோசனையில் முடிவு பண்ணிக்கலாம். சரி, சென்னை போயிட்டா இல்லை, இந்த பட்டியல் வெளியேற்றத்தை மிகப்பெரிய ஒரு மாசாக காட்டும். மிகப்பெரிய ஒரு மாஸ். அன்றைய தினத்தில் இரவு போகிறோம் அப்படின்னா அந்த இரவு பல்லாவரத்துலையோ அல்லது நம்ம சென்னையிலையோ அந்த இரவு தங்கி அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ மிகப்பெரிய பிரமாண்டமான ஒரு உணவகத்தை நம்ம இருக்கிறது. பட்டியல் வெளியேற்றத்திற்காக ஜாதியே வேண்டாம், அந்த ஜாதியில இல்லைன்னு சொல்றது ஒரே சமூகம் தேவேந்திர வேளாளர் சமூகம் என்பதே இந்த நேரத்தில் நம்ம பதிவு செய்வோம். நிறைய சமூகம் நான் ஷெட்யூல் காஸ்ட்ல போகணும்னு சொல்லி நீ கோரிக்கை வைக்கிறாங்க. நிறைய சமூகம் ஷெட்யூல் காஸ்ட்ல போகணும், நான் பாவம் அவங்களுக்கு அவருடைய அரசியல் புரியவில்லை. இதைத்தான் நான் பட்டியல் வெளியேற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நடைமுறையாக நம்ம ஏற்றுள்ளோம். இதற்கு சமயங்களை நாம் இணைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடையும் எந்த பாகுபாடு வேண்டாம். நீங்க முழு மனதோட வெள்ளந்தி மனசோட இருந்தா எப்பனாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு பின்னாடி எந்த அரசியலும் கிடையாது. இதுக்கு பின்னாடி சமூக விடுதலைங்கிற ஒரு அரசியல் தான் இருக்கு. அரசியல் அதிகாரங்கிற ஒரு அரசியல் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. இதை ஏண்டா என்ன கேட்டுட்டாங்க வாட்ஸ்அப்ல. இமானுவேல் சேகரன் 50 வருஷம் கழிச்சு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி போட்டுட்டாங்க. ஆமா, நான் கெட்டதான் போயிருந்தேன். இந்த நாங்க நம்புறா நம்பணும். நீ தூக்கி விட்டியா, நம்ம போய் 50 எம்எல்ஏ உட்காரலாமா, 20 எம்எல்ஏ உட்காரலாமா அப்படின்னு நான் ஏங்கி இந்த சமூகத்தை வித்து, இந்த சமூகத்துடைய அடையாளத்தை நீங்க பயன்படுத்தி, இந்த சமூகத்தின் மூலம் தங்களையும் தங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்து கொண்டு நீங்க பிச்சை எடுக்கலாம். நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சீட்டு வாங்கினா கூட பிச்சை எடுக்கலாம். அப்படியா இருக்கக்கூடிய சமூகம் நம்ம பிச்சை எடுக்கிற சமூகம் இல்லை. நம்ம எல்லோருக்கும் உணவை கொடுக்கும் சமூகம் என்பதை மீண்டும் நம்ம வரலாறு பற்றி பார்க்கணும். ஒருவேளை நம்முடைய பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி நீங்கள் யாராவது புத்தகம் எழுதால் இன்றைய தினத்தையும் உங்களுடைய புத்தகத்தில் நீங்கள் ஆவணப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். நிறைய பேர் இருக்காங்க பட்டியல் வெளியேற்றிருக்காங்க. இதுதான் நம்ம பட்டியல் வெளியேற்ற ஒரு கோரிக்கையாக நம்ம முன்னெடுத்து போகிறோம். அதற்காக நம்ம ஒரு சில செயல் திட்டங்களை வைத்திருக்கிறோம். அந்த செயல் திட்டத்தையும் நான் சொல்றேன். இது சில விதமான ஒரு நிர்வாகத்துக்காக நம்ம ஏற்படுத்தியுள்ளது. இதில் எந்த மனக்கசம் பண்ணாமனே நான் மதுரையிலிருந்து தலைமை நடத்தினா மதுரை உதாரணமா மண்ணின் மைந்தர்கள் மதுரை போகும்போது அந்த பட்டியல் வெளியேற்றத்தை நடத்தக்கூடிய பொறுப்பு மதுரை மண்ணின் மைந்தர்களுக்கு பொறுப்பு. பரமக்குடியை பொறுத்தளவு பரமக்குடி தேவேந்தர்களுக்கு அந்த பட்டியல் வெளியேற்றத்துடைய தலைமை பொறுப்பை கொடுக்கிறது. திருச்சி வரும்போது லாலுடைய சேர்ந்த மிகப்பெரிய சங்கங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறோம். தலைமைங்கிறது எல்லோரும் தலைமை என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். முதற்கட்டமாக மாநில ஒரு ஒருங்கிணைப்பு நிர்வாகியாக நம்ம தலைவர் செயலாளர் பொருளாளர் இந்த ஒரு பாகுபாடு அல்ல. எனக்கு மாநிலத்தில் நான் ஒர்க் பண்ணுறேன், மாநில லெவலில் எனக்கு லிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லலாம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் குமார் இருப்பேன் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன் கேட்டால் இதை சொல்வதற்கு ஒரு தைரியம் இல்லை. நான் கரைப்பட்டு இருந்தால் மட்டும்தான் நான் என்ன செய்ய முடியும், நான் இருப்பேன்னு சொல்ல முடியாது இல்லையா? எனக்கு ஒன்றுமே கிடையாது. என்னுடைய பேங்க் பேலன்ஸை கூட நான் காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். எனக்கு பேங்க் பேலன்ஸை கூட காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். ஆனால் கூட இது எனக்கு தேவையில்லை. ஆனால் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். பட்டியல் வெளியேற்றது எனக்கானதல்ல, என் சந்ததிக்கானது என்பதை நான் கேட்டால் என்னுடைய குழந்தைகள் இன்க்ளூடிங் என்னுடைய மகள் கூட தன்னுடைய பிள்ளை கூட எசிலாம் எந்திரிச்சு கல்லூரியில் சொல்லும்போது அந்த குறைகள் தலை குடிந்து நிற்கக்கூடிய ஒரு அவர்நிலை இருக்கு. இன்னுமே தேவையான ஒரு ரெகுலர் பண்ணும்போது அவன் இன்னும் பண்ணியிருக்காங்க, ஷெட்யூல் காஸ்ட் தான் வச்சுருக்காங்க. ஆகையால் அந்த அவமானங்களை அந்த நிந்தைகளை இன்னும் கூட சென்னையில் சொன்னா போனா பானா போனா பானா பானா சானா திட்டம் புரியா? இதெல்லாம் எவ்வளோ ஒரு அவநிலை. ஒரு ஜாதியை சொல்லி திட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சமூகத்தை அவன் பார்க்கிறான்னா ஒரு மனிதனே இல்லை. மனிதனாக பார்க்கணும். இலக்கியங்கள் சொல்லுங்க, எந்த சமூகத்துக்கு இல்லாத நமக்கு இலக்கியங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 73 இலக்கியங்கள் எந்த சமூகத்துக்காக இலக்கியங்கள் இருக்கா சொல்லுங்க.
தொழில் துறை சென்று நெல் நாகரிக முதல் குடி தேவேந்திர வேளாளர் 5ஆம் நூற்றாண்டிலே நம்ம நெல்லை விவசாயம் பண்ணி என்ன செஞ்சோம், அறுவடை பண்ணியிருக்கோம். குடும்பம் அப்படிங்கிறத என்ன செஞ்சிருக்காங்க, கட்டமைச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், பெரிய விவசாய குடும்பத்தில் சம்சாரிப்பாங்க, ஒரு சில சம்சாரிப்பாங்க. அந்த குடும்பத்தில் அந்த பெண்மணி தான் அனைவரும் உட்கார வச்சு சாயங்காலம் பயன்படுவாங்க. இது குடும்பங்கிற முறையில் இருந்திருக்கு. வேட்டையாடி மனிதன் கொண்டு வரும்போது அந்த வேட்டையாடின கறிகளை சமைத்து அந்த பெண் தான் அந்த குடும்பத்துக்கு தலைவியாக இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம தேவேந்திர வேளாளர் சமூகத்தில் பெண்கள் சரியான முறையில் வழிநடத்தவங்க இருக்காங்க. அந்த குடும்பம் சீரும் சிறப்புமா இருக்கு, சீரும் சிறப்புமா இருக்கு. நீங்க வேணா இப்ப வரலாறை பண்ணிருக்கோம். இதுதான் நம்ம பட்டியல் வெளியிடுறதுக்கான ஒரு ஒழுங்குமுறையை பண்ணியிருக்கோம். இது முதல் கட்டம். அடுத்த கட்ட கூட்டத்தை கூட நம்ம இன்னும் விரிவுபடுத்த வேண்டும். அதனால மாநில ஒருங்கிணைப்பாளர் முறையில் நான் இருப்பேன். அடுத்து நம்முடைய ஜி செல்வராஜன் அவர்கள் இருப்பார்கள். அடுத்தபடியாக அண்ணன் சோழன் தலைவர் மாநில ஒருங்கிணைப்பாளர் மட்டுமல்லாமல் சட்டத்தை கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் என்ன இடைஞ்சல் வரும் அப்படின்னா, கண்டிப்பாக கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்க மாட்டோம். கொடுக்க மாட்டோம் நம்ம கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல நம்ம என்ன செய்வோம், ஜனவரி கடைசி வாரத்தில் சென்னையில் இருக்கிற டிஜிபி அலுவலகத்தில் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதற்கு காவல்துறையை சேர்ந்து நீங்கிறதுனால செல்லுது. சட்டத்தையும் அந்த சட்ட ஒழுங்கையும் நம்ம கடைபிடிக்கிறதுனால ஜனவரி கடைசி வாரத்தில் பட்டியல் வெளியிடுறதுனால ஒரு கோரிக்கை கொடுக்குறோம். அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க, நாங்கள் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு நம்ம ஹைகோர்ட்டில் போட்டு நம்ம அந்த நடைபயணத்தை தொடரலாம் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். முக்கியமாக நடைபயணத்துக்கு வரக்கூடியவர்கள் சுய ஒழுக்கத்தோடு வர வேண்டும். ரொம்ப முக்கியம். எந்த விதமான இளைஞர்கள் நிறைய வரப்படுறாங்க. சுய ஒழுக்கத்தில் வர வேண்டும். அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதை நம்ம ரெக்கார்டிங் சில விஷயங்கள் பேச முடியல. அதுக்குறையாக திருநெல்வேலியை சேர்ந்தாங்க ராஜ ரவி தேவேந்திரன் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருப்பாங்க. அதுக்கடுத்து அவர்களெல்லாம் எழுந்திருச்சு நம்ம அவங்களுக்கு உற்சாகப்படுத்தலாம். செல்லப்பானை ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளராக செயல்படுவாங்க. அடுத்து இளைஞரை ஒருங்கிணைப்பாளராக தம்பி ஆதி ஒரு 5 பேரை வந்து பிளான் பண்ணி நானும் தலைமையும் இல்லாமல் என்னோட சார்ந்து எல்லாம் மொத்தமாக ஒரு 4 பேர் நான் தேர்ந்தெடுத்தோம். அது சார்ந்த அப்புறம் தஞ்சாவூரில் ஒரு 4 முக்கியமான பவர்ஃபுல்லான ஒரு பவராக அந்த ஏரியாவில் இருக்கிற பசங்க சமூகம் பெண்களை முன்னேற்கும். இந்த சமூகம் பெண்களை முன்னேற்கும் என்ற வகையில் பெண்களை மட்டுமல்ல திருநங்கைகளையும் முன்னேற்கும் கௌரவப்படுத்துவதற்காக நான் ஓய்வெடுத்தவர்களையும் அவர்களை மாநில ஒருங்கிணைப்பாளராக நாங்கள் நியமனம் பண்ணியிருக்கோம். அடுத்து சென்னையில் இருக்கக்கூடிய சுப்புலட்சுமி அவர்களை மாநில ஒருங்கிணைப்பாளராக நாங்கள் தேர்வு செஞ்சிருக்கோம். திருநங்கையாக இருக்கக்கூடிய காவிரி மதத்தையும் நாங்கள் மாநில ஒருங்கிணைப்பாளராக நாங்கள் தேர்வு செய்தோம். ஆனால் நூறு அவங்களும் இந்த மாநில ஒருங்கிணைப்பாளராக நாங்கள் தேர்வு செய்திருக்கோம். அடுத்தபடியாக இதை ஆவணப்படுத்துவது இல்லையா, நடைபயணத்தை ஆவணப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் அந்த கலைஞர் சந்தித்திருக்க அவரை மிகப்பெரிய எழுத்தாளர் தலைமை சொல்லுங்க கட்டுப்படி கட்சியில் வாழ்க்கை இல்லை சீமான் தான் கேட்கிறீங்கல்ல. ஆமாம், அதனால நீங்க அதை ஆவணப்படுத்த இல்லை. ஏன் ஆவணப்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா சில விஷயங்களை சொன்னாரு. நம்மளை எங்க கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது பண்ணிக்கலாம். மகாராஷ்டிரா மாநிலத்துடைய கணபதி அதாவது மாநிலம் கலந்து, அதாவது மாவட்டம் கலந்து மாநிலம் கலந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறேன்னா அவருடைய சமூகம் முதல்ல கணபதிங்கிற ஒரு சாமி கிடையாது. அவர் ஒரு தேவேந்தருக்குள்ள அவர் கணபதி சாமியாக இருக்கிறார். அவரு நான் பதிவு செய்கிறேன். நம்முடைய டெல்லி அதாவது
இனிஷியல் திரு இனிஷியலே திரு தான் அருப்பல இந்த மாதிரி அருப்பழனியப்பன் அப்படிங்கிற மாதிரி திருமேனி திருப்புகழேந்தி அடுத்து நம்ம மாவட்ட வாரியாக நம்ம சில பொறுப்புகளை பெரிய என்னென்ன கிடையாது. நம்ம இணைந்திருப்பவர்கள் தொடர்ந்து மாவட்ட பொறுப்பாளராக வரலாம். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தளவு தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராக தம்பிக்கு நம்ம கொடுக்குறோம். தம்பி நீங்க யாருக்காவது அவருக்கு அத்தாரிட்டி கொடுக்குறோம். மாவட்டத்தை கட்டமைச்சோம். ஆமா, நீங்க மாவட்டத்தை கட்டமைச்சுங்க. நீங்க அந்த லிஸ்ட்டை மட்டும் கொடுத்துருங்க. அதை தவிர வேற மாவட்டம் வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். இளைஞர்களுக்கு நான் ஒரு டீம் போயிருக்கேன். இந்த மாவட்டம்னா இதுல நிறைய பேர் சார்ந்து இருக்கலாம். முக்கியமானது இருக்கலாம். இதோட முக்கியமான தலைமைகளுக்கு ஒரு முக்கியமானது இருக்கலாம். அவங்க பார்த்து நீங்க கட்டளை இளைஞர்கள் இளைஞரும் மாவட்டத்தில் தேர்தலாக இருக்கலாம். எக்ஸ்ட்ரா இருந்தாலும் இருக்கலாம். அதனால சென்னைக்கு நம்ம வந்துருவாங்க. அதே மாதிரி டெல்லியிலிருந்து ஒரு சங்கம் இருக்குதுல்ல, அந்த சங்கத்துக்காரங்க நம்ம ஆதரவு பண்ணுறதுனால அவங்க ட்ரெயினில் கேட்டு வந்துருவாங்க. இது மீடியா இருக்கிறவங்க இப்போ நம்மளை பார்த்து மீடியா எடுத்துக்காங்களா, அந்தந்த ட்ரெயினில் வரவங்க மீடியா எடுத்து அந்த கருத்துக்கள் அனுப்பிடுங்க. இந்த கோரிக்கை தேவதை சார்பாக வைக்கிற அந்த இடத்துல. அடுத்தபடியாக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டமும் தென்காசி மாவட்டமும் அண்ணே 3 பேரும் பொறுப்பெடுத்துள்ளது. நாகே ரவி, செல்லப்பானே மற்றும் ஒரு எந்திரியினை கைத்தறி திருநெல்வேலி தூத்துக்குடி இளைஞர் தூத்துக்குடியை எடுத்துக்கங்க. ஒரு இளைஞர் தூத்துக்குடி இப்போ இவங்க வந்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அடுத்த நாமக்கல் மாவட்டத்தில் நாம் தமிழுடைய சிங்கம் கிஷோர் அடுத்த விருதுநகர் மாவட்டத்துக்கு அண்ணன் கல்வியா இருக்காங்க. அப்படி வரவேற்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், நமக்கு முன்னாள் அந்த தாவூர் அமெரிக்காவில் ரவீந்திரநாத் அவர்களை நாம் நினைச்சிருக்கோம். இவர்கள் எல்லாமே நன்றியே தெரியும். அடுத்து மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை பேரும் அந்த மதுரை மாவட்டம் கூடுதலாக அண்ணனும் அதை அடுத்து நம்ம வந்து திருச்சி மாவட்டத்தை வந்து திருச்சியும் தஞ்சாவூரையும் மன்னன் வாங்க மும்முடி சோழர்கள் திருச்சி சங்கப்பிள்ளை ஒருங்கிணைப்பாளர் சிவகங்கை